ஆமாம், அது சரியில்லை. ஆமாம், இதுதான் வசதியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரா, கண்ணன் தேர்காட்டிலேருந்து குத்துயிர் குலவுயிராக இருக்கும்போது இவர் வந்து கேட்குறாரு இல்லைங்களா, பிச்சை இதுமாப்பா தர்மம் எனக்கு எதனா ஒன்று கொடுப்பா. தர்மம் அவனால் வெல்ல முடியல, தேர்ப்பா இருந்தாலும் அவன் உயிர் போகல. தர்மம் வந்து அழுதான், ஒரு அழறலாம். ஆனால் அது மாதிரி இறந்து போகும்போது அப்போது பொன்னுருவி, செத்தா கர்ணன் சீர்பட்டா பொன்னுருவின்னு ஒரு பழமொழி. ஏன்னா பொன்னுருவின்றது ஒரு ராஜா, இவன் தேர்ப்பாகனுடைய இவன் வந்து ஒரு இதில் தானே ஒரு சுயம்பரத்தில் தான் ஜெயிச்சு அந்த பொன்னுருவியை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் இவன் தேர்ப்பாகனுடைய மகன் தானே தெரியும். ஆனால் இப்போ வந்து இந்த இறந்து போகும்போது குந்தியோட புத்திரன் சொன்னபோது சீர்பட்டா பொன்னுருவிடுவாங்க. செத்தாங்கர்ணன் சீர்பட்டா பொன்னுருவி, ஒரு அரசனுக்கு தான் நான் மனைவி, அது மாதிரிடுவாங்க. அது மாதிரி வந்து பெருமாள் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து கையேந்தி எனக்கு யாசம் கொடு, எப்பா நான் எல்லாம் இருக்கும்போது நீ வரலையே, நான் வந்து உயிர் போகும் தருவாய், என்னிடம் எது இருக்குதோ அதை கேடுங்க, நான் கடைசியில் நான் உயிர் இல்லை என்ற சொல்லு இல்லாத அளவுக்கு எனக்கு சொல்லுங்க. அப்படியா, சரி. அதுக்கப்புறம் தான் தானத்தை கேட்க, நீங்கள் செய் புண்ணியம், செய்னா வினைத்தொகை, செய்கின்ற இப்போ செய்கிறாருல்ல அதனுடைய புண்ணியம் செய்து செய் புண்ணியத்தை தாரவாத்து கொடுக்குறாரு. தாரவாத்து கொடுக்கறதுக்கு தண்ணி இல்லையேன்றாங்க. தண்ணியில் இருந்தபோது இந்த அம்பெல்லாம் பார்த்தா இதயத்தில் இருந்த அம்பு பாஞ்சுப்பா, அதை பீச்சி எடுத்து அதை ரத்தத்தில் தாரவாத்து கொடுக்குறாரு அந்த இதை. அப்படி தான் தாரவாத்து கொடுக்கும்போது அப்போ தாரவாத்து கொடுக்குறாரு. அப்புறம் தர்மம் அழுகுது, அந்த தர்ம தேவதை அழுகுறாங்க. அழுத வந்து எப்பா எனக்கு இருக்குது கேட்டிய ரொம்ப சந்தோஷம். இப்போ இவன் ரத்தத்தை வாங்கின உடனே அவருக்கு வந்துருச்சான் கிருஷ்ண பரமாத்மாருக்கு, உனக்கு என்ன வேணும்னு. எனக்கு வந்து எந்த பிறப்பி எடுத்தாலும் எனக்கு இல்லைன்னு சொல்லாமல் அந்த இதயத்தை கொடு. இதயம் மட்டும் இருந்தால் என்ன புரியும், இதயத்தையும் கொடுத்து பணத்தையும் பணம் ஈகை முக்தியும் மூணுத்தையும் அவர் கொடுக்குறாரு. இப்படி கொடுக்கும்போது தர்ம தேவதை அழுதுட்டு நிற்கிறாளாம். பொண்டாட்டி அழுகுறா, புருஷன். அப்போ வந்து அழுது போது அவர் சொல்கிறாரு, நீ வந்து இது மாதிரி தர்மமே அழிஞ்ச போது எல்லாம் மாற்றாக நடக்கும் இல்லைங்களா. கொலை களவு எல்லாமே அரசாட்சியே ஒரு நாரசமாக இருக்கும்போது இப்போ ஜனமே ஜெயன் வந்து எப்படி அதன் பிறகு வர தலைமுறைகள்லாம் கலியுகம் வந்துட்ட பிறகு தர்மம் அழிஞ்சு போச்சு. தர்மமே அழிஞ்சு போட்ட பிறகு நாடு வந்து உருப்படாது. இந்த நாடு சீர்கட்ட நிலைமையில் இருக்கும்போது இந்த மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க. அதனால் என்னுடைய பேரெல்லாம் ஜனமே ஜெயன் அவங்கெல்லாம் வந்து இந்த 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 மாதிரியான தர்மம் இல்லாத ஒரு நாட்டில் எப்படி ஆளுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் வந்து சொல்கிறாங்க, தர்மம் போயிட்டு விட கர்ணனால் தர்மம் போயிடுச்சு, தர்மமால் நாடு சீரழிந்தது. இந்த சீரழிந்த நாட்டில் நம்ம தலைமுறைகள் எப்படி இருக்கணும்னா அதனால தான் சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 நாமங்களில் விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த போர்க்களை எப்படி பகவத்கீதை தோன்றியது போர்க்களத்தில், அது மாதிரி யார் பண்ணுறாரு, இவர் பீஷ்மர் சொன்னது தான் விஸ்வாமித்திரர் சொன்னது சுப்ரபாதம், இவர் சொன்னது விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 நாமங்கள். இந்த கலியுகத்தில் நாமங்கள் தான் பெருசு, ராமர் பெருசா ராம நாமங்கள் பெருசானா நாமங்கள் தான் பெருசு. இந்த கலியுகத்தில் நாம் நல்லா வாழணும்னா அந்த நாமங்களை பெற்று நம்ம நாமங்களை உச்சரித்தா நம்ம சுபிட்சமாக வாழலாம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்ததே யார்? பீஷ்மர் பேசினார், சொன்னார். தன்னுடைய பேரன்கள்லாம் இந்த மாதிரியான இந்த நாட்டில் இருந்து சீரழிஞ்சு தர்மம் இல்லாத நாட்டில் எப்படி ஒரு அரசாட்சி பண்ணுவாங்க அதுக்காக அது கர்ணன் தானே, கர்ணனால் தானே தர்மம் போயிடுச்சு. தர்மம் போனதுனால இவர் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம். அது மாதிரி பல கருத்துக்களை கொண்டது இந்த பாரதம். இதில் வந்து சகாதேவன்றது முழுமையாக தெரிஞ்சது. அதுதான் சகாதேவனுடைய
அதை பாண்டு இறந்துடுறாரு. பாண்டு இறந்துட்ட உடனே அதை போட்டுட்டு போகிறாரு. அது பாண்டு இப்போ எப்படி சபலன்னு சொல்லி என்னுடைய எலும்பை எடுத்து தாயப்பாசாக்குன்னு சொன்னான் பகடைக்காயாக்கும் போது, இதை மாதிரி இவரும் சொன்னார். பாண்டுவும் இறந்துட்ட போது, எப்பா நீங்கள் வந்து என்னுடைய நான் இறந்துட்ட பிறகு என்னுடைய உடம்புலேருந்து எதனாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டுடுங்க, கை கால் எதாவது சாப்பிட்ருங்க, உங்களுக்கு முக்காலமும் உணரும் சக்தி கிடைக்கும். நாங்கள் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் போய்ட்டு, இப்போ சகாதேவா இங்கே வா, கண்ணன் சொன்னது, சகாதேவா நீ வா உட்காரு, இந்த பணத்தை பார்த்துக்க, ஏதோ காடு இல்லைங்களா, இறந்துட்ட உடனே பார்த்துக்க, நாங்களாம் போய் கட்டையை பொறுக்கிட்டு வரோம் சொல்லிட்டு எல்லோரும் கட்டையை பொறுக்கிட்டு வராங்க. போகிறதுக்கு கானகத்துக்கு போகிறாங்க. எல்லோரும் கட்டையை பொறுக்கிட்டு போயிட்டு வராங்க. எல்லோரும் கொண்டு வந்து அப்பா இவன் இங்கே போன பிறகு இவன் என்ன, சரி அப்பா சொன்னார சொல்லிட்டு ஒரு சுண்டு வரலை எடுத்து கடிச்சி சாப்பிட்டார். யார்? சகாதேவன். அதனால தான் அவருக்கு முக்காலமும் தெரியும் ஞானம் வந்திருக்குதா. அந்த முக்காலமும் தெரியும் ஞானம் வந்த கூட இது வந்து எனக்கு தெரியலையே. இந்த 5 பேர் செத்துட்டாங்க, இவன் தான் கர்ணன் தான் என்னுடைய அண்ணன் தெரியல. அப்போ எனக்கு தெரியாது. இந்த ஜாதகத்தை வச்சு என்ன பண்ண, எல்லாத்தையும் தூக்கி கடலில் போட்டுறாராம். அவர் கடலில் போட்டதுக்கு மிச்சம் இருக்கிற ஜாதகம் தான் இவங்களாம் வச்சு பேசுகிறாங்களாம். இதை கட்டையை பொறுக்கிட்டு வராங்க பாருங்கள். ஒருத்தரும் இப்படி அப்பாடா, ஒருத்தர் பீமன் அர்ஜுனன் எல்லாம் அப்பாடான்னு தூக்கி போடுறாங்களாம், கீழே போடுறாங்க அந்த கட்டை விறகெல்லாம். ஆனால் கண்ணனும் போயிடுறாங்க. கண்ணனும் அப்பாடா, கண்ணை வர்றதுக்கு 5 அடிக்கு மேலே கட்டைங்க இருக்குதான் தலைக்கு மேலே. இதை வந்து இவன் பார்க்குறான். எல்லாருமே கட்டை போடுறமே, அவனும் அப்பாடான்னு போடுறான். எல்லாரும் எடுத்துன்னு வந்து வெயிட்டை தூக்கின்னு வந்துட்டு அப்பாடான்னு போடுறான். இந்த கண்ணன் எதுக்கு அப்பாடான்னு போகிறான்? இவன் 5 அடிக்கு மேலே இருந்தால் அதை சொல்கிறேன், கண்ணா எல்லாரும் விறகு பொறுக்கிட்டு வந்து வெயிட்டை தூக்கிட்டு வந்து போடுறாங்க, அப்பா அம்மான்றாங்க, நீ எதுக்கு அப்பா அம்மான்ற? மேலே வந்து உனக்கு 5 அடிக்கு மேலே பறந்து வருது கட்டை, நீ வந்து அப்பாடான்றிய. ஓ இவன் வந்து என்னடா உங்கள் அப்பாவுடைய அவன் சொன்னான், உங்கள் அப்பா தான் சொல்லிட்டு போனான்னா நீங்கள் பணத்தை போய் தின்னுவீங்களான்னு சொல்லிட்டு போனாப்பில். ஆனால் அது சொல்லிட்டு, ஆமாம்மா நான் ஏன்னா உங்கள் அப்பா எடுத்து சாப்பிட்டியா தானே? ஆமாம்மா சுண்டி வரை எடுத்து சாப்பிட்டேன், அதான் தெரியுமா, சரிப்பான்னு. அதனால் அவருக்கு தான் சகாதேவனுக்கு தான் முக்காலமும் உணரும் சக்தி. இப்போ அந்த நாளே பாருங்க, எலும்பு எடுத்து பகடக்காய் செய்கிறாங்க. இது வந்து முக்காலமும் உணர்ந்து சகாதேவன் இருந்து ஜோதிட வல்லுநராக திகழலாம். இது மாதிரி பாரதத்தில் பல கதாபாத்திரங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே அதெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும். இது மாதிரி இது நமக்கு சொல்லி வைத்தது. இதை ஃபுல்லாக விஷ்ணு சகஸ்ரநாம சொல்ல போனால் கூட ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தர்த்துல்யம் ராமநாம வராணனே. இந்த ஒரு மந்திரத்தை 3 வாட்டி சொன்னாலே சகஸ்ரநாமம் ஃபுல்லாக சொன்னது பலன். அதனால் இந்த நாமங்கள் இந்த கலியுகத்தில் நாம் முக்தி அடையணும், வெற்றி பெறணும், நல்ல விதமாக வாழணும்னாக்கா நாமங்கள் சிறந்தது. நாமத்தை சொல்லி நாம் வாழ்க்கையில் நல்ல பயனை அடையும்படி வேண்டிக் கொண்டு, இது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து அன்பருக்கும் நன்றி கூறி, பொறுமை காத்து செவிமடுத்த அனைத்து அடியார்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நமः.